சுறா கைடு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு. சிறுபான்மையினரின் மிகப்பெரிய எதிரி காங்கிரஸ் கட்சிதான் என பிரதமர் மோடி கருத்து. பட்டியலினத்தோர் மற்றும் பிற்படுத்தப்பட்டவர்களை அறியாமையில் வைத்து அவர்களின் உரிமைகளை காங்கிரஸ் கொள்ளையடிப்பதாகவும் பேட்டி. மக்கள் பணத்தை கொள்ளையடித்து வசமாக சிக்கியவர்களை புலனாய்வு அமைப்புகள் குறித்து விமர்சிப்பதாக பிரதமர் மோடி கருத்து. ஊழல் செய்தவர்களிடம் இருந்து 2200 கோடி ரூபாயை மீட்ட அமலாக்கத்துறை குறித்து பணத்தை இழந்தவர்கள் அவதூறு பரப்புவதாகவும் பேட்டி. ஜூன் 1ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லி பயணம். இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக தகவல். தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் ஜூன் 1ஆம் தேதியன்று கனமழைக்கு வாய்ப்பு. அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை மையம் தகவல். ரேஷன் கடைகளில் மே மாதத்திற்கான பாமாயில் மற்றும் துவரம் பருப்பை ஜூன் முதல் வாரம் வரை பெற்றுக் கொள்ளலாம். தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக கொள்முதல் செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டதாக தமிழக அரசு விளக்கம். கன்னியாகுமரி வரும் பிரதமர் மோடி விவேகானந்தர் பாறையில் இரவு பகலாக 3 நாட்கள் தியானம் செய்ய திட்டம். 30ஆம் தேதி மாலை 5:40 விவேகானந்தர் பாறைக்கு செல்லும் பிரதமர் 1ஆம் தேதி மாலை 3 மணி வரை அங்கேயே இருப்பார் என தகவல். சுரங்க குழாய்களில் இருந்து வைகை ஆற்றின் நீர்வரத்து அதிகரித்ததன் எதிரொலி. முழு கொள்ளளவை எட்டியது மதுரை வண்டியூர் மாரியம்மன் கோவில் தெப்பக்குளம். ஈரோடு அரசு மருத்துவமனையில் ஸ்ட்ரெச்சர் இல்லாததால் காலில் அடிபட்ட தாயை தூக்கிச் சென்ற மகள். மருத்துவமனை கண்காணிப்பாளர் மற்றும் RMOவுக்கு மெமோ வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார இணை இயக்குநர் விளக்கம். சென்னையில் சூரிய எரிசக்தி மூலம் இயங்கும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்ட பேரிகார்டுகள் அறிமுகம். சாலையில் விதிமுறைகளை மீறி செல்லும் வாகனங்களை கண்டறிந்து அபராதம் விதிக்க போக்குவரத்து காவல்துறை ஏற்பாடு. கோடை வெப்பத்தை தணிக்க இரவு நேரங்களில் கடற்கரை பூங்காக்களுக்கு செல்லும் மக்களை துரத்தக்கூடாது என காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி வழக்கு. தமிழக டிஜிபி சென்னை மாநகர காவல் ஆணையர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. 50,000 கோடி ரூபாயில் 26 ரஃபேல் மெரைன் போர் விமானங்களை வாங்குவது குறித்து இந்தியா பிரான்ஸ் இடையே மே 30 பேச்சுவார்த்தை தொடக்கம். விமானம் தாங்கி கப்பல்களில் நிலைநிறுத்தப்பட உள்ள விமானங்களை வாங்கும் ஒப்பந்தத்தை நடப்பு நிதியாண்டிலேயே இறுதி செய்ய இந்தியா திட்டம். கேரளாவில் கொல்லம், எர்ணாகுளம், கோட்டயம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை. தொடர் மழையால் விளைநிலங்கள், வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ரீமல் புயலால் அசாம் மாநிலத்தில் பரவலாக பெய்த கனமழை. திமாஹசா மாவட்டத்தில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சாலைகள். வெப்பம் அதிகமாக இருப்பதாக கூறி பிரச்சாரத்தின் இடையே தலையில் தண்ணீர் ஊற்றிக்கொண்ட ராகுல் காந்தி. மேடையில் பேசிக் கொண்டிருந்தவர் பாட்டிலில் இருந்த தண்ணீரை சிறிது குடித்துவிட்டு தலையிலும் ஊற்றினார். எவரெஸ்ட் சிகரம் ஏறும்போது உடல்நலம் பாதிக்கப்பட்ட 46 வயது இந்தியர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. எவரெஸ்ட் ஏறும் முயற்சியில் இந்த ஆண்டு 8 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல். இந்திய ராணுவ பெண் மேஜர் ராதிகா செனிற்கு பாலின சமத்துவத்திற்கான வழக்கறிஞர் பட்டம் வழங்க ஐநா முடிவு. ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் ஐநா அமைதி காக்கும் படையின் தளபதியாக பணியாற்றியவர் கௌரவிப்பு. தனது விருப்பமான ஜெட் விமானத்தை விற்றார் முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். வழக்குகளை எதிர்கொள்ள 800 கோடி ரூபாய்க்கு மேல் செலவிட்டதால் கடும் நிதி நெருக்கடியில் உள்ளதாக தகவல். தென் தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி எதிரொலி. தென்மேற்கு பருவமழை கேரள பகுதிகளில் அடுத்த 3-4 தினங்களில் துவங்கக்கூடும் என வானிலை மையம் தகவல். தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2-3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும்.
தென் தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டில் 9 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்த வெயில். சென்னை மீனம்பாக்கத்தில் அதிகபட்சமாக 106.3 டிகிரியாக பதிவானது வெப்பம். 41 வயதான நடிகர் ஃபகத் ஃபாசிலுக்கு ADHD பாதிப்பு இருப்பதாக கண்டுபிடிப்பு. பொதுவாக சிறுவர்களிடையே காணப்படும் குறைபாட்டை இள வயதில் கண்டறிந்திருந்தால் குணப்படுத்தி இருக்கலாம் என ஃபகத் கருத்து. சுறா கைடு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு.